பட் வென் இட் கம்ஸ் டு தமிழ்நாடு, எம்ஜிஆர் சார் இல்லை, ரஜினி சார் தமிழ் கிடையாது. பட் எல்லாமே வந்து நடிப்புனால அவங்க மனசுக்கு போயிட்டு நம்ம இருக்கோம். அதே மாதிரி நான் வந்து தமிழ் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஆடியன்ஸு, ஃபேன்ஸ் எல்லாமே என்னை விரும்புகிறாங்க. ஸோ ஐ ஆம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் த தமிழியன்ஸ் அண்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் வியூவர்ஸ். என்னன்னா, நம்ம பொண்ணு நம்ம ஆர்டிஸ்ட்டுன்னு ஏற்றுப்பாங்க. அந்த மனசு வந்து தமிழியன்ஸுக்கு தான் இருக்குங்க. மற்ற மொழியில் நான் பண்ணியிருக்கேன், பட் தமிழ் கிரேட் ஐ ஃபீல். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், ஒரு ஷூட்டிங் போகிறோம், இல்லை ஸ்டார் நைட்ஸ்க்கு போகிறோம், அங்கெல்லாம் வந்து எங்களை ஏஞ்சல்ஸ் மாதிரி பார்ப்பாங்க, குவீன்ஸ் மாதிரி. எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்க, அவள் எவ்வளோ எல்லாம் அழகாக இருக்குது, எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப பாசம், ரொம்ப பாசம். ஏர்போர்ட் போன உடனே இப்போ கூட கண்டுபிடிக்கிறாங்க என்ன. ஐ காட் 15 years அப்படின்னு நினச்சேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டெம்பிளுக்கு போனேன், ஒரு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கு, மாஸ்க் போட்டுட்டு போனேன். பிகாஸ் டெம்பிள், வடபழனி டெம்பிளுக்கு போயிட்டு ஒரு தேங்காய்க்காரங்க, மேடம் நீங்கள் நடிகை ஸ்வாதி தானே சொன்னேன். கண்ணு என்னென்ன பெரிய கண்ணு, நான் பெரிய எப்படி கண்டுபிடிச்சிங்க, என்ன மேடம் தெரியாதவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆட்டோவில் போனேன் லேட்டஸ்ட், எனக்கு ஏர்போர்ட்டுக்கு வரல, வடபழனிலேருந்து ஒரு ஹோட்டலுக்கு போனோம், கேப் வரல, டக்குன்னு ஆட்டோ ஏறிட்டேன். ஆட்டோவில் கூட மாஸ்க் போட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பெக்கர் ஒருத்தர் வந்தாங்க குழந்தை எடுத்துகிட்டு, நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன், போட்டுட்டேன், மேடம் நீங்கள் நடிகை ஸ்வாதி தானே சொன்னேன். I was like shocked. எப்படி மாஸ்க் போட்டு சும்மா நோ மேக்கப் நத்திங்கு தேவா சொக்கத்தங்களை நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலாம், டெம்பிள்னால ஆமான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து I was like என்ன சொல்கிறது, பிகாஸ் நான் ஆட்டோவில் போயிட்டேன். திருப்பி ஆட்டோ டிரைவர் வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன், உங்கள் மாதிரி நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். தெரியும் மேடம் சொன்னாங்க, சிக்னல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ I was like shocked. லைக் பீப்புள் ஸ்டில் அதை தான் சொன்னோம். ஒரு வாட்டி மனசில் வந்தால் 100 வாட்டி சொன்னோம். ரஜினி சார் டைலாக் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து அவங்க மனசில் இருந்துச்சுன்னா மறக்க மாட்டாங்க. ஸோ தட் வே தமிழியன்ஸ் ஆர் சூப்பர்.